Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்னுடையது எங்க இருக்கு. நம்ம கேட்போம்ல என்னுடையது எங்க இருக்கு அப்படின்னு கேட்போமா? அப்ப என்னுடையது எங்க இருக்குன்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க. என்னுடையது எங்க இருக்கு. அப்போ ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி கேக்குறோம், அது எங்க இருக்கு அப்படின்னு. அப்போ எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னது, அங்க நம்ம வந்து மெயின் வெர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் வெர்ப் வராது. ஓகே, பி வெர்ப் தான் வரும். இல்ல பாருங்க, எங்க இருக்கு. அப்போ எங்க அப்படின்னா WH கொஸ்டின் வேர். அடுத்து கூட என்ன வரணும், பி வெர்ப். இல்ல எங்க இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட்ல கேக்குறது. அதுவும் ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம் அப்படின்னா அங்க நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். என்னுடையது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வேர் இஸ். அடுத்து கூட என்னுடையதுன்னா மைன். ஓகே, மைன் சொன்னா என்னுடைய பேனா, என்னுடைய பேக் அப்படி சொல்லுவோம்ல. அப்ப என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது மை. என்னுடையது அப்படின்னா மைன். ஓகே, வேர் இஸ் மைன். ஓகே, என்னுடையது எங்க இருக்கு. அடுத்து எங்களுடையது எங்க இருக்கு. எங்களுடையது எங்க இருக்கு அப்படின்னு கேக்கு. அப்போ எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வேர் இஸ் எங்களுடையது அப்படின்னா ஆஸ். ஓகே, எங்களுடைய அப்படின்னா ஆர். எங்களுடையனா ஆர், எங்களுடையது அப்படின்னா ஆஸ். ஓகே, வேர் இஸ் ஆஸ் அப்படின்னா எங்களுடையது எங்க இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அவளுடையது எங்க இருக்கு. நமக்கு இப்போ அவளுடையது எங்க இருக்கு அப்படின்னு. அப்போ அவளுடையது அப்படின்னு கேட்கும்போது எங்க இருக்குன்னா வேர் இஸ். அடுத்து அவளுடையது அதுக்கு ஹர்ஸ். ஓகே, ஹர்ஸ். இது அவளுடைய. அதே போல அவளை அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து நம்ம ஹர் யூஸ் பண்ணுவோம். இது அவனிடம், அவளிடம் கொடு, அவளுக்கு அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்ப நம்ம வந்து டு கூட யூஸ் பண்ணுவோம். மற்றபடி அவளை, அவளுடைய அப்படி சொல்லும் போது ஹர் தான் யூஸ் பண்ணுவோம். அவளுடையது அப்படின்னா ஹர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது அவளுடைய பேக். இத பாருங்க, இது வந்து அவளுடைய பேக். இதுன்னு நம்ம சுட்டி காட்டுறோம். ஓகே, அப்போ நம்ம சப்ஜெக்டா என்ன எடுப்போம், இதுனா திஸ். ஓகே, திஸ் வந்தாலே ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றதா அர்த்தம். சோ இஸ் போட்டு திஸ் இஸ். அடுத்து அவளுடைய பேக் அப்படின்னா அவளுடைய அப்படின்னா என்ன எழுதுவோம், ஹர், ஹர் பேக். ஓகே, திஸ் இஸ் ஹர் பேக் அப்படின்னா இது வந்து அவளுடைய பேக் அப்படின்னு சொல்லுவோம். அது அவளுடைய பேக் அப்படின்னு சொல்லும்போது அதுனாலும் என்னது, ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்போ நம்ம இங்க இட்டு போட்டாலும் ஒண்ணு இல்ல, தட் போட்டாலும் ஒண்ணு இல்ல. ஓகே, தட் இஸ் ஹர் பேக்னு சொல்லலாம், இட் இஸ் ஹர் பேக்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது நல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு. இது நல்லா இருக்கு எங்க வாங்கின அப்படின்னு எல்லாம் கேட்போமா? அப்ப இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது பாருங்க, இதுன்னு நம்ம சுட்டி காட்டுறோம் தானே. அப்ப இதுன்னா திஸ். அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு, ஒண்ணு நல்லா இருக்கு ஒண்ணு நல்லா இல்ல அப்படி சொல்லும் போது நம்ம வந்து அங்க என்ன யூஸ் பண்ணுவோம், பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்னோட நிலையை நம்ம சொல்றோம், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க திஸ் வந்தாலே இங்க என்னது, இஸ். நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது திஸ் வாஸ் வரும். இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிரசன்ட், இருக்குன்னா பிரசன்ட். அப்போ திஸ் இஸ். ஓகே, இது நல்லா இருந்தது அப்படின்னா திஸ் வாஸ். ஓகே, அப்ப திஸ் இஸ் குட். ஓகே, இது நல்லா இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் குட். இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், இது நல்லா இருந்து அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ திஸ் வாஸ் குட். This was good அப்படின்னா இது நல்லா இருந்தது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது நல்லா இல்ல. நம்ம வந்து நெகட்டிவ்ல சொல்றோம், இது நல்லா இல்ல அப்படின்னு. அப்போ இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், this is not good. ஓகே,
this is not good. இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, நான் அதை கொண்டு வரல அப்படின்னு சொல்றோம். நான் அதை கொண்டு வரல. அப்போ நான் அதை கொண்டு வரலன்னு நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம சொல்லுவோம்ல நான் அதை கொண்டு வரல அப்படின்னு. அப்ப அப்படி சொல்லும் போது இது வந்து என்னது, நெகட்டிவ் ஃபார்ம். இன்னொன்னு என்னது, இங்க செயல் ஒரு மெயின் வெர்ப் வந்திருக்கு. அப்போ கொண்டு வரல, அந்த கொண்டு வரக்கூடிய செயல் தான் என்னது, நடக்கல அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க மெயின் வெர்ப் வந்திருக்கு. அதுவும் என்னது, இது வந்து பாஸ்ட்ல நடந்தது. இப்போ கொண்டு வரல பாஸ்ட்லயே முடிஞ்சு போன விஷயம். அப்ப இத வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல பேசணும்னா நம்ம என்ன, டிட் போட்டு கூட நாட்னு சேர்ப்போம், இல்ல டிடின்ட் அப்படின்னு சொல்லலாம். இத டிடின்ட்னு சொல்லலாம், இல்ல டிட் போட்டு அடுத்து நாட், did not இல்லனா didn't இப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப I didn't கொண்டு வரல. அந்த வரல அதுக்கு நம்ம வந்து கம் தானே போடணும், அப்படி இல்ல. அந்த கொண்டு வா அப்படினாலே bring. ஓகே, கொண்டு வானா சேர்த்து, கொண்டு வா அப்படின்னா bring. இது கொண்டு வரலன்னு நம்ம நெகட்டிவ்ல சொல்லும்போது didn't bring. ஓகே, didn't bring. அடுத்து எதை கொண்டு வரல, அதை. அதைனா இட்டுனும் போடலாம், thatனும் போடலாம். அப்போ நான் அதை கொண்டு வரல அப்படின்னா I didn't bring it. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அதை கொண்டு வரவில்லையா. நமக்கே போல நீ அதை கொண்டு வரலையா அப்படின்னு. அப்ப நீ அதை கொண்டு வரலையா, அததான் நம்ம இப்படி கேட்டிருக்கோம், கொண்டு வரலையா. அதையே நம்ம நெகட்டிவா கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே, கொண்டு வரலையான்னு நம்ம என்ன, பாஸ்ட்ல நடந்ததை நம்ம நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், இப்போ பாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா அங்க என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், டிட் யூஸ் பண்ணுவோம் தானே. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். அதையே நம்ம நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கிறோம், கொண்டு வரலையா அப்படின்னு. அப்ப நெகட்டிவ்ல கேட்கும் போது அங்க டிடின்ட் போட்டுட்டு அடுத்து என்ன கொண்டு வரணும், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, நீ, நீனா யூ. ஓகே, didn't you. அடுத்ததான் என்னது, verb. இல்ல verb எது, கொண்டு வரக்கூடிய செயல் தான் நடக்கல. அப்போ bring. அடுத்து அதை, அதைனா it இல்லனா that, எது போட்டாலும் ஒண்ணு இல்ல. அப்போ didn't you bring it அப்படின்னா நீ அதை கொண்டு வரலையா அப்படின்னு சொல்ற. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது அங்க இல்ல. நம்ம சொல்லுவோம்ல நான் நல்லா பாத்துட்டேன், அது அங்க இல்ல அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அது அங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க. அது, அதுனா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது. ஓகே, அப்ப அதுனா இஸ், இட்னு சொல்லலாம், தட்னு சொல்லலாம். ஓகே, நான் இட்னு யூஸ் பண்றேன், இட். அடுத்து இஸ், இல்ல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல. ஒண்ணு வந்து அங்க இல்ல, அங்க இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல. அப்ப நம்ம வந்து பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிரசன்ட்னா இஸ். அடுத்து பாஸ்ட், இட் வந்தாச்சுன்னா பாஸ்ட் என்ன வரணும், வாஸ் வரும். ஏன்னா இட் வந்து சிங்குலர், ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது. ஓகே, அப்போ இட் இஸ் அங்க இல்ல அப்படின்னா நாட் தேர். ஓகே, அப்ப இட் இஸ் நாட் தேர் அப்படின்னா அது அங்க இல்ல அப்படின்னு சொல்லு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது அங்க இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல அது அங்க இருக்குது அப்படின்னு. அப்ப அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. அது அப்படின்னா இட், கூட என்ன சேர்ப்போம், இஸ் சேர்ப்போம். அப்போ இத வந்து ஷார்ட்டா இட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் தேர். இட்ஸ் தேர் அப்படின்னா அது அங்க இருக்கிறது, அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, உன் அம்மா எப்படி இருக்காங்க. நமக்கு இப்ப உன்னுடைய அம்மா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்போமா. அப்போ உன்னுடைய அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், அங்க வந்து நம்ம மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். பாருங்க, எப்படி இருக்காங்க, எப்படின்னா ஹவ். கூட என்ன யூஸ் பண்ணுவோம், இஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ உன்னுடைய அம்மா ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். ஓகே, இஸ் இருக்காங்க, அதுவும் என்னது பிரசன்ட்ல கேக்குறோம். அப்போ இஸ் போடணும். ஹவ் இஸ். அடுத்து உன்னுடைய அம்மா, யுவர் மாம். ஓகே, ஹவ் இஸ் யுவர் மாம், உன்னுடைய அம்மா எப்படி இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அது நீயா. நமக்கு இப்போல நீயா அது அப்படின்னு கேட்கலாம்,
இல்ல அது நீயா அப்படின்னு கேட்போமா? அப்போ நீயா அது இல்ல அது நீயா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? நம்ம இது கொஸ்டினா கேட்கிறோம். ஓகே, பிரசன்ட் ஃபார்ம் நீயா அது அப்படின்னு கேக்குறது. ஓகே, அப்போ அப்படி கேட்கும் போது பாருங்க, அது அப்படின்னு வருதுல்ல, இது அதுனா நம்ம வந்து என்ன யூஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இட்டுன்னு சொல்லலாம், தட்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனா இட்டு வந்து என்னன்னா ரெண்டுமே என்னது, அதுதான் மீனிங். ஆனா இட்டு வந்து என்னன்னா மனுஷங்களை நம்ம மென்ஷன் பண்றப்போ நம்ம இட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து இந்த பொருட்களையோ இல்ல பிளேஸையோ இப்படி ஏதாவது அனிமல்ஸ், பேட்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம இட்டு யூஸ் பண்ணுவோம். இது தட்னா எல்லாமே மிக்சட். ஓகே, எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது தட் யூஸ் பண்ணிக்கலாம். மனுஷங்களை மென்ஷன் பண்ணாலும் தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இட்டு யூஸ் பண்ணக்கூடாது, தட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீயா, அப்போ நீ அப்படின்னா யூ. இது வந்து என்னது, ஒரு பர்சனை நம்ம மென்ஷன் பண்றது. அப்போ ஒரு பர்சனை நம்ம மென்ஷன் பண்றப்போ இங்க வந்து அது அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க நம்ம என்ன போடணும்? தட் தான் போடணும். ஓகே, அதுலயும் பாருங்க, தட்ங்கிறது தான் என்னது, சப்ஜெக்ட். இல்ல யூ நீயா அப்படின்னு கேக்குறோம்ல, யூங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, இதுல வந்து சப்ஜெக்டா நம்ம யூ எடுக்க கூடாது. இது வந்து ஆப்ஜெக்ட், தட்ங்கிறது தான் என்னது, நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். அடுத்து இதையே நம்ம கொஸ்டினா கேக்குறோம் தானே, அது நீயா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறோம். அப்போ நம்ம ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி அது நீயான்னு கேக்குறப்போ அங்க நம்ம வந்து மெயின் வெர்பு வராது. அப்போ பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். இந்த பி வெர்ப்ல என்ன வரும் பாருங்க, நம்ம பிரசன்ட் தான் யூஸ் பண்றோம். ஓகே, பிரசன்ட்ல தான் நம்ம கேக்குறோம். அப்போ கேக்குறப்போ இங்க தட்னா ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ் யூஸ் பண்ணுவோம். இஸ் தட் யூ, இஸ் தட் யூனா அது நீயா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது அவளா. நம்ம கேட்போம் அவளா இது அப்படின்னு கேட்போமா? அவளா அது இல்ல அவளா இது அப்படி கேக்குறது. ஓகே, அப்படி கேட்கணும்னா எப்படி கேக்குறது பாருங்க, அது அவளா அப்படின்னு கேட்கும் போது அந்த அவளா, அவள் அப்படிங்கிறது என்னது, இங்க வந்து என்ன சப்ஜெக்டா எடுக்க மாட்டோம், ஆப்ஜெக்டா தான் எடுப்போம். ஓகே, அது அப்படிங்கறதா என்னது, சப்ஜெக்டா வரும். அப்போ அதுனா என்னது, தட். அதுனா என்னது, தட். அதுக்கு அடுத்து அவளா அப்படின்னா நம்ம கொஸ்டினா கேக்குறோம். அப்ப அவள்னா நம்ம சப்ஜெக்டா எடுக்கும் போது ஷீ போடுவோம். அதே இது ஆப்ஜெக்டா எடுக்கும் போது ஹர். ஓகே, அடுத்து இதே கொஸ்டினா தானே கேக்குறோம், அது அவளா அப்படின்னு. அப்ப நம்ம பிரசன்ட்ல கேட்கும் போது நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? ஆம், இஸ், ஆர். இந்த மூணுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க தட் வந்திருக்கு. தட்னா ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது. சோ இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ். இஸ் தட் ஹர் அப்படின்னா அது அவளா இல்ல அவளா அது அப்படி கேக்குறது. நெக்ஸ்ட் பாருங்க, அது உன் அப்பாவா அப்படின்னு கேட்போம்ல, அது உன் அப்பாவா அப்படின்னு. அது எப்படி கேட்கலாம்? அது உன் அப்பாவான்னு கேட்கும் போது எப்படி, இதே போலதான். இஸ் தட் உன்னுடைய அப்பாவா, அப்போ யுவர் டாட். ஓகே, இஸ் தட் யுவர் டாட். இது உன் அப்பாவா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு பதில் இது போட்டோம்னா அங்க என்ன, திஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஸ் திஸ் யுவர் டாட். நெக்ஸ்ட் பாருங்க, அது மீராவா அப்படின்னு கேக்குறோம். அது மீராவா, இது எப்படி கேட்கலாம் பாருங்க, இஸ் இது வந்து நேம நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம், அந்த நேம அப்படியே எழுத வேண்டியதுதான். இஸ் தட் மீரா. ஓகே, இஸ் தட் மீரா அப்படின்னா அது மீராவா இல்ல மீராவா அது அப்படின்னு கேட்போம்ல, அப்படி. அது மீரா அப்படின்னு சொல்றோம். பதில் என்ன, அது மீரா அப்படின்னு. அப்ப அது மீரா அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? அதுக்கு என்ன சொல்லுவோம்? தட் யூஸ் பண்ணுவோம். இட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது என்னது, ஒரு பர்சனை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்போ தட் இஸ் மீரா. தட் இஸ் மீரா அப்படின்னா அது மீரா. இது மீரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப இது மீரானா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? திஸ். திஸ் இஸ் மீரா. அடுத்து இது ஏன் அப்பா, நம்ம சொல்லுவோம்ல இது ஏன் அப்பா அப்படின்னு. அப்போ இது என்னுடைய அப்பான்னு சொல்லும் போது என்னது, திஸ். இது அப்படின்னா திஸ் இஸ் மை டாட். திஸ் இஸ் மை டாட் அப்படின்னா இது என்னுடைய அப்பா. அது என்னுடைய அப்பானா நீ என்ன போடணும்? தட் இஸ் மை டாட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது என் ஃப்ரெண்டு. நம்ம சொல்றோம் இது என்னுடைய ஃப்ரெண்டு.
அடுத்து அது என்னுடைய அக்கா. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்னு பாருங்க, அவனுடையது எங்க இருக்கு. இது நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம். அவனுடையது எங்க இருக்கு, இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த மூணுமே உங்களுக்கு ஹோம்வொர்க். இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.